Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம 10th standard maths 7th unit அளவியல் இருக்கிற 2 mark questions and 5 mark questions பார்க்குறோம். First question September 2020 கேட்டிருக்காங்க, 286 பேஜ் நம்பரில் இருக்குது. செகண்ட் கொஷின் பாருங்கள், அதுவும் செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 287 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark questions. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள், லாஸ்ட் பப்ளிக் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் அதுவும் லாஸ்ட் பப்ளிக் கேட்டிருக்காங்க, ஜூலை 2024. அண்ட் ஃபிஃப்த்து கொஷின் 6, 7 ரெண்டுமே ஒரே கொஷின் தான். அது செப்டம்பர் 2021 அண்ட் ஏப்ரல் 2024 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 291 இருக்கிற ஒரு கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். திரும்ப இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், ஈஸியாக நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, கன அளவு, இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 10th கொஷின் பாருங்கள், 2 டைம்ஸ் பப்ளிக் கேட்டிருக்காங்க. அண்ட் 11th கொஷின் அண்ட் 12th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7, அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து 13th கொஷின், கித்தானை கொண்டு அப்படின்னா டென்ட்டினுடைய ஒரு கூம்பில் இருக்கிற டென்ட்டில் ஆரமும் உயரமும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதே கிளாத்தை ஒரு செவ்வக வடிவம் மாற்றும் போது அதனுடைய பேஸ் கொடுத்துட்டாங்க, நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இது ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. அண்ட் 14th கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின், இரு கோளங்களின் ஆரங்கள் விகிதம் 4:7, அதனுடைய கன அளவுடைய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது 5 mark கொஷின்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வாங்க. 17th கொஷின் பாருங்கள். 17th கொஷின் செப்டம்பர் 2020 பேஜ் நம்பர் 298 இருக்கிற ஒரு சம்மு, 5 mark கொஷின்ஸ். அடுத்து 18th கொஷின் பார்த்துக்கோங்க, அது இடைக்கண்டத்தினுடைய கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 18th 19th ஒரே கொஷின் தான், கண்டிப்பாக இந்த கொஷின் வரும். எக்ஸாம்பிள் இருக்கிற ஒரு சம்மு. இது பிரஸ்டம், இடைக்கண்டம் சொல்லுவோம், பக்கெட்டில் கவுத்து போட்டால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறது தான். கண்டிப்பாக இந்த சம் வரும், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 20th சம் பாருங்கள். செப்டம்பர் 2021 கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 299 இருக்குது. 21 கொஷின் பாருங்கள். 22nd கொஷின் மே 2022 கேட்டிருக்காங்க, 302 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்து 23rd கொஷின் பீப்பாய் சம்மு. அடுத்து 24th சம்மு. 25th சம் பாருங்கள். 26, 27th சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாகப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்னு. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின்ஸ், கண்டிப்பாக இந்த பப்ளிக்லும் கேட்பாங்க. நீங்கள் நல்ல சம் போட்டு பாருங்கள், எந்த 5 mark கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.